பிசிஓடினால பாதிக்கப்பட்ட பெண்கள் சரியான நேரத்தில் எங்களுக்கு பீரியட்ஸ் வரலை, கருத்தரிக்க முடியல அப்படின்னு வருத்தப்படக்கூடிய பெண்கள் எல்லாருமே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை காலையில் நீங்கள் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு 3 மாதத்திலே உங்களுடைய பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகிறத பார்க்கலாம். கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமாக உண்டு. ஸோ இந்த பிசிஓடி அப்படின்னு சொல்லும் பொழுதே உடல் எடை வந்து அதிகரிக்கிறது, சரியான நேரத்தில் பீரியட்ஸ் வந்து வராமல் இருக்கிறது, கருமுட்டை கரெக்டான சமயத்தில் வெடிக்காமல் இருக்கிறது, அதே மாதிரி முடி கொட்டுறது, முகத்தில் பருக்கள் நிறைய உண்டாகிறது, மனதளவுலையும் நிறைய பிரச்சனைகளை வந்து பார்ப்பாங்க. ஸோ இவங்க பீரியட்ஸ் வர்றதுக்கும் ஒரு மாத்திரை போடணும், சில பேருக்கு அந்த பீரியட்ஸ் நிற்கிறதுக்கும் வந்து மாத்திரை போடுவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருட்களை வச்சே நம்ம பீரியட்ஸை வந்து ரெகுலரைஸ் பண்ணிக்கலாம். கருமுட்டையும் கரெக்டான சமயத்தில் வெளியாகிற மாதிரியான, அதே சமயத்தில் ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகிறதுக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இதை வந்து நீங்கள் செய்கிறதுக்கு காலையில் வெறும் வயிற்றில் ஒரு பல் பூண்டு, அது வந்து நாட்டு பூண்டாக இருந்ததுன்னா நல்லது. ஸோ அந்த ஒரு பல் பூண்டோட நம்ம கட்டி பெருங்காயம் ஒரு 2 கிராம் அளவுக்கு வந்து எடுத்துக்கணும். அதனால் ஒரு சின்ன அளவில் எடுத்துகிட்டு அதை நம்ம வறுத்து பொடி பண்ணிக்கணும். இது கூட கருப்பட்டி, ஒரு பிஞ்ச் அளவுக்கு லவங்கப்பட்டை தூள், அதாவது சின்னமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த லவங்கப்பட்டை தூள், இது 4ஐயும் வந்து நல்லா சேர்த்து நம்ம வந்து அரைச்சிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு காலையில் வெறும் வயிற்றில் நம்ம வந்து சாப்பிட்றலாம். அந்த மாதிரி சாப்பிட்டு நம்ம வெதுவெதுப்பான வெந்நீர் வந்து ஒரு 2 டம்ளர் வந்து குடிக்கணும். இதை ரெகுலராக நம்ம காலையில் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இந்த பெருங்காயம், பூண்டு, அதே மாதிரி லவங்கப்பட்டை தூள், கருப்பட்டி, இது எல்லாமே வந்து பீரியட்ஸை வந்து ரெகுலரைஸ் பண்ணும். முக்கியமாக பிசிஓடியில் உண்டாகக்கூடிய ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகளை வந்து சரி செய்யும்.